கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போல தான் கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு பார்த்தா அப்படியே டெல்லிக்கு போகிறாரு. நான் ஒரு கோயிலுக்கு போகிறேங்க, மன நிம்மதிக்காக அந்த கோயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் கண்டிப்பாக அமித்ஷாவை பார்க்காம வந்திருப்பாரா? டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே மத்தியத்தில் இருக்கக்கூடிய நபர்களை யாரோ ஒரு நபரை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 2 வகையாக டெல்லிக்கு போவாங்க. ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தமாக டெல்லிக்கு போகிறது. இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி ரைடெலாம் ஏதாவது வந்துருச்சுன்னா அப்போ டெல்லிக்கு ஓடுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனது அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்கு தானா அப்படின்னு கேட்டால் அமித்ஷா அவர்களையும் பார்ப்பதற்கு தான் என்பது தான் விடையாக கிடைத்திருக்கிறது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் போட்டிருக்காங்களாம். இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க, ஏது பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. பட் 10 நாள் கெடு கொடுத்துருக்கேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும், இந்த முடிவை பேஸ் பண்ணி தான் அதிமுகவினுடைய வளர்ச்சியும் அது சம்பந்தமான ஓட்டுகளும் நமக்கு கிடைக்கும், அப்படி இல்லைனா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்களும் தோற்றுருவீங்க, நாங்களும் தோற்றுருவோம். உடனடியாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசி இங்கிருந்து போன எல்லாரையுமே ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரிக்வஸ்ட்டாக வச்சுருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமித்ஷா அவர்கள் இதில் முடிவுகளை எடுப்பாரா இல்லை அரசியல் காய் நகர்த்தலை செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ₹399 கேண்டி கிரஷை வீட்டில் ஃபேமிலியாக விளையாடலாம். ₹569 வாட்சில் இருக்கக்கூடிய குட்டி மெட்டல் காரை எடுத்து ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். வேற லெவல். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கேனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பொதுவாக பாஜக ஒரு இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டி அப்படிங்கிறதுல அலைன்ஸ் வச்சு மறுபடியும் அந்த பார்ட்டியை ஓவர் கம் பண்ணி அதில் அவங்க தான் முதலிடத்தில் வந்து நிற்பார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். நல்லபடியாக ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா அந்த ஆட்சி கவிழும், அதுலேருந்து ஒரு நபர் பாஜகவினுடைய ஐக்கியமாக மாறுவார், அவங்க பாஜகவினுடைய சேர்ந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஒரு கடத்தில் பாஜக அங்கே முதல்நிலை ஒரு கட்சியாக மாறிவிடும். அதே ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அதை விட ரொம்ப சூப்பரான வழிவகுத்தலை 2 பேரும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று திமுக, சொல்லவே வேண்டாம், இந்துக்களை எதிர்ப்பு, சிறுபான்மையினருடைய ஆதரவு மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பாஜக வளருவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதை தண்ணி ஊற்றி கூடுதலாக கொஞ்சம் உரம் போட்டு அதிகப்படியான பாஜக வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். வேறு யாரையுமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஓரணியில் இல்லாமல் இருந்தார்கள். அதை இப்போ சரிசமமாக செய்ய ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தா இதே திமுகவை சார்ந்தவங்க தான். அது அங்கே முருகன்லேருந்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பல ஏகப்பட்ட பிரச்சனைகள், கான்ட்ரவர்சி, இதுக்கு நடுவில் பாஜகவினுடைய வளர்ச்சி, அண்ணாமலை அவர்களுடைய வருகை, இது எல்லாம் சேர்ந்து பாஜக அபரிவிதமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு. அடுத்ததாக இங்கே என்ன நடந்துச்சு? அதிமுக. பாஜக வளர்ந்ததற்கு திமுக எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு காரணம் அதிமுகவும் தான். அதிமுக என்ன செய்கிறாங்க? அதிமுக பாஜகவை எதிர்க்கிறார்கள், பாஜக எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலாம் சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்த பிறகு இப்போது நடக்கும் தேர்தலில் 2 பேருமே அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அதிமுகவில் ஏற்பட்ட பல சண்டை சச்சரவுகள் காரணமாக திமுக அதிமுக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை விட அதிமுகக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இதில் தான் செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்து அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்காரு. இதனால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை ஏமாத்திட்டாரு, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தேமுதிக இன்னைக்கு வேறொரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லையே தவிர 4 ஆண்டு காலம் அவர் கையில் கொடுத்த அந்த பொறுப்பை சிறப்பாக செய்தார். இதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிகவும் அதிமுகக்குள்ளேயே வருகிறதா, மீண்டும் அந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. இதற்கு நடுவில் இல்லை தேமுதிக, தாவேக, அதிமுகவில் பிரிந்து போனவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைக்க போறாங்க, அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா விஜய் அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கான அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அரசியல் சதுரங்கத்தில் பார்த்துருவோம். ஸோ டெல்லியில் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தது இன்னைக்கு ஹாட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தை போரும் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் தான். இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே அதிமுகவை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன்.
என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாருங்க நான் கையை நல்லா நீட்டுறேன், எனக்கெல்லாம் கை நடுக்கம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஆனால் இங்கே நிறைய பேருக்கு கை நடுக்கம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் அதிமுகவை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக முழுவதுமாகவே ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும். ஏகப்பட்ட பேர் ஊழல் செஞ்சிட்ருக்காங்க. அதிமுகவுக்கு சாதி மதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 210 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு திமுகவினுடைய பல தலைவர்கள், குறிப்பாக கனிமொழி உட்பட பல பேரும் அவருடைய கனவு மெய்ப்படாது, கண்டிப்பாக அந்த கனவை திமுக கலைத்து விடும், 210 தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் அவர் கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேர் எதிராக நின்று பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனிக்கெலாம் போயிட்டு வந்தவர் வெள்ளை அறிக்கை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதற்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை கேட்டபோது, வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவாக. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபு கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரே எதிர்கட்சி தலைவராக இருந்த போது முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைங்க, எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களிடம் நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம் ஆனால் கொடுக்கவே மாட்டுக்காங்க அப்படின்னு சொன்ன வீடியோவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். ஸோ எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு பேச்சு பேசுகிறீங்க, ஆளும் கட்சியான போது ஒரு பேச்சு பேசுகிறீங்க. இப்போ ஜெர்மனிக்கு வந்த பிறகு அவர் பேசின ஒரு பேச்சு இருக்கு பாருங்க, சும்மா 3-4 நிமிஷம் பேசுகிறார். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஞானம் வேறு யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற கமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் அடுத்ததாக இந்த கேள்வி தான் கேட்க போகிறீங்க, அதற்கான பதிலும் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அவரே பதிலை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக்சுவலாக பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் கேள்வியாக கேட்டிருக்க வேண்டும். இவரே அதற்கான பதிலை சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த 3-4 நிமிட பேச்சுக்கு கிட்டத்தட்ட 41 முறை பேப்பரை படித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த கவுண்டோடி நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் 3-4 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னாடி 41 தடவை பேப்பரை பார்க்குறாரே, அப்படின்னா இனிமேல் 3 மணி நேரம்லாம் பேசுகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் பேப்பர் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிற கேள்விகளும் இங்கே எழ ஆரம்பித்திருக்கிறது. நமக்கான முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? 41 முறை அவர் பேப்பரை பார்த்தாதான் 3 நிமிஷம் பேச முடியுது அப்படின்னா நமக்கான முடிவுகளை அவர் எப்படி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும். சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு டிஜிபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் தப்பி ஓடக்கூடிய ஒரு வீடியோ பல வைரல். ஏகப்பட்ட இடத்துல அந்த டிஜிபியை கைது பண்ண போகிறாங்க, அவங்க தப்பி ஓடுறாங்க, பின்னாடி காவலர்கள் துரத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வைரலாக ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி காவல்துறைக்கு ரொம்ப பெரிய அவப்பெயர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதற்கு நடுவில் இந்த டிஜிபியினுடைய கைது, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் யூனிஃபார்மோடு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தப்பிச்சு ஓடுறாரு, அவங்கள பிடிக்கிறதுக்கு காவல்துறை அதிகாரிகள். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது, நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்ன அந்த சர்வாதிகாரி எங்கே என்பது தான். திருச்சி என் கோட்டை, இங்கெல்லாம் யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய முக்கிய உறுப்பினர்கள் சொன்ன போது தாவேகாவினுடைய முதல் தேர்தல் பரப்புரையே திருச்சியில தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு தாவேகா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அது சாதாரண சிக்கல் கிடையாது, எனவே நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பரப்புரை செய்வதற்காக தாவேகாக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னும் அவங்க கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காவல்துறை அனுமதி மறுக்கப்படுவதால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு நடுவில் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நேற்று இரவு 10:30 மணிக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் விசிகாவினுடைய அந்த 3 நபர்கள் இவர் அடித்தாங்கல்ல, அவர் திருப்பி இவர் அடிச்சிட்டாரு, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க, எனவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அரெஸ்ட்டுக்கு எதிராக நிறைய தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓவராலாக கேள்விகள் கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டால் யார் கேள்வி கேட்பது, ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது அப்படிங்கிற கேள்வி நம் முன்னே வந்து நிற்கிறது. ஓவராலாக இன்னைக்கு நடந்த எல்லா அப்டேட்டையும் இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்துட்டோம். இன்னும் இதே மாதிரியான நிறைய பதிவுகளை பார்ப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 399 ரூபாய்க்கு இந்த கேண்டி கிரஷில் எப்படி இதை விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோலேருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மொத்தம் 120 பால் இருக்கும். அந்த பால் அடிக்க வச்சுட்டு நம்ம நகத்தை அலைனாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய பால்ஸை நம்ம எடுக்கலாம். வேறு லெவல் கேண்டி கிரஷில் நம்ம விளையாண்டுருப்போம்ல, அதே கேம் இப்போ ஃபிசிக்கலாக உங்களுக்கு நம்ம தரப்போகிறோம். 399 569 ரூபாய்க்கு இந்த வாட்ச் கார், ரிமோட் கார் தான்.
செம டைப் சி ரீசார்ஜபிள் இந்த மாதிரி ஒரு கார், அதுவும் மெட்டல் கார் இந்த விலைக்கு நாட் பாசிபிள். 569க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 150 பீசஸ் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.